ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் ரோஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மைசூர் பாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி தான் இந்த மைசூர் பாக் இருக்க போகுது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த மைசூர் பாக் ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் கடல மாவு எடுத்திருக்கேன். மைசூர் பாக் அப்படின்னா ரேஷியோஸ் தான் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு கப் கடல மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா, கடல மாவில் வந்து உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் இருக்கும், பச்சை வாசம் இருக்கும். அந்த பச்சை வாசம் போனால் தான் மைசூர் பாக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கடல மாவு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணாமல் சேர்த்துனீங்கன்னா அந்த ரா ஸ்மெல் இருக்கும் மைசூர் பாக் சாப்பிடும்போது. ஸோ அது வந்து மைசூர் பாக்கோட ஃப்ளேவரே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ நல்லா ஒரு 2 to 5 minutes நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கப் கடல மாவுக்கு கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம சர்க்கரை பாவாக்கிடலாம். இதுக்கு வந்து பதம்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தாலே போதும். உங்களுக்கு சப்போஸ் சர்க்கரைக்கு அளவு எவ்வளோ போடணும், சர்க்கரைக்கு வந்து தண்ணி வந்து எவ்வளோ அளவு ஊற்றணும்னு தெரிலன்னா சர்க்கரை நல்லா முங்குற வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அப்போ கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து தண்ணி நீங்கள் அதிகமாக ஊற்றினாலும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிரும். ஸோ 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல கடல மாவு, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் நெய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப் கடல மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் சர்க்கரையும் 1.5 கப் அளவுக்கு வந்து நம்ம நெய் சேர்த்துணும். ஸோ இப்போ நம்ம உருக்கி வச்சு அந்த நெய்யை எடுத்து கடல மாவில் எந்த விதமான கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நெய்யை வந்து கடல மாவோட கரைச்சி சேர்த்து செய்யும் போது மைசூர் பாக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக மைசூர் பாக் வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அப்படியே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணது அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்து பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு ஆயிடும். ஸோ எந்த விதமான கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கடல மாவு கலவையை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பபிள்ஸ் வருது அப்படின்னா மாவு வேகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து 1.5 கப் அளவுக்கு நீங்கள் நெய் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கப் நெய்யை வந்து நம்ம கடல மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். பாக்கி இருக்கக்கூடிய அந்த 1/2 கப் நெய் தான் நம்ம வந்து கொஞ்சம் கடல மாவில் வந்து நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணோம். ஸோ நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு மைசூர் பாக்கோடைய அந்த பதமே உங்களுக்கு வரும். இப்போ வந்து பார்த்திங்களா, நம்ம சேர்த்துன அளவை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து நம்மளுக்கு திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து 1/2 கப் நெய்யை வந்து நான் ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து சேர்த்திக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்க. மைசூர் பாக் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நெய் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். இப்போ நான் நெய் ஊற்றினேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு அப்படியே மேலே பூரா அப்படியே ஆயிலாக இருக்குது. அதாவது அந்த நெய் வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஒரு 2 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நெய் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இது அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ நெய் இப்போ இந்த மாதிரி அப்சர்வ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம திருப்பியும் கொஞ்சம் நெய் சேர்த்திக்க வேண்டியதான். இப்போ நெய் சேர்த்து நம்ம கலரும் போது திருப்பியும் உங்களுக்கு இந்த மாதிரி நெய் வந்து மெல்ட் ஆகும்போது அப்படி உங்களுக்கு மேலே ஆயிலிஷாக இருக்கும். ஸோ இது அப்சர்வ் ஆக நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டே வரணும். ஸோ நம்ம சேர்த்துற நெய் எல்லா நெய்யுமே நீங்கள் சேர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் உங்களுக்கு நல்லா வந்து அல்வா வந்து நல்லா மைசூர் பாக் வந்து உங்களுக்கு நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கிற நெய்யை ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்திருங்க. ஒட்டுக்காக சேர்த்த வேண்டாம். ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துனா தான் நம்மளுக்கு கரெக்டான பதம் வந்து தெரியும். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் சேர்த்திருக்கோம். இப்போ வந்து முதலைக்கு இப்போ உங்களுக்கு வந்து நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் வருது. இது இனி கொஞ்ச நேரம் கூட இருக்கட்டும். மைசூர் பாக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னபடி ரேஷியோஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கப் கடல மாவு எடுத்திங்கன்னா அந்த கடல மாவுக்கு ஈக்குவலான அளவு தான் நம்ம சுகர் எடுக்கணும். ஒரு கப் கடல மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை. அப்போ வந்து நெய் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப் எடுக்கணும். இப்போ நீங்கள் 2 கப் கடல மாவு போடுறீங்கன்னா சர்க்கரை நெய் இதோடைய குவான்டிட்டி எல்லாத்தையுமே வந்து ஜாஸ்தி பண்ணிக்கணும். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு மைசூர் பாக் சாஃப்டாக அப்படியே வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி வரும். ஸோ அது எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். சில பேத்துக்கு நெய் வந்து ஃபுல்லாக சேர்த்த பிடிக்காது. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு கப் வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி 1/2 கப் வந்து நெய் சேர்த்திக்கலாம். நம்ம வந்து இப்போ கடல மாவில் வந்து நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம எண்ணெய் சேர்த்தி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெய் கண்டிப்பாக வந்து நம்ம 1.5 கப் நெய் சேர்த்தும் போது கட்டுப்படி ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி வந்து நீங்கள் வந்து
எண்ணெய் சேர்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிஃபைன் ஆயில் யூஸ் பண்ணுறதை விட இந்த மரச்செக்கு ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். பட் வந்து என்ன தான் நீங்கள் ஆயில் சேர்த்தி பண்ணாலுமே நெய்யில் பண்ணுற மாதிரி அந்த டேஸ்ட் வராது. ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரியான மைசூர் பாக்குடைய கலர் வந்து பார்த்திங்களா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இது நல்லா சேஞ்ச் ஆகும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே லைட்டாக கீத்தல் போட்டுருங்க. ஏன்னா ஆறுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ கீத்தல் போட முடியாது. அதனால் லைட்டாக நைஃப் வச்சு நம்ம கீத்தல் போட்டுட்டு அது நல்லா செட் ஆக விடுங்க. கொஞ்சம் நேரம் செட் ஆக விட்டால் தான் நம்மளுக்கு வந்து எடுக்க வரும். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு ஹார்டாக இருக்கும். சூடாக இருக்கும்போது மைசூர் பாக் ஹார்டாக தான் இருக்கும். இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக வாயில் வச்சோடனே அப்படியே கரையிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா செட்டாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி செட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா செட் ஆனோடனே நம்ம வந்து சாப்பிட வேண்டியதாக. சில பேர்த்துக்கு சூடாக சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ சூடாக சாப்பிட்றத விட ஆறி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாஃப்ட் மைசூர் பாக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.